மட்டும் அப்படியே கொஞ்சம் ரெகுலராக பண்ணி பாருங்களேன். 3 வாரம் தாங்க. 3 வாரத்தில் உங்களுடைய முகத்தில் ஒரு மிகப்பெரிய தேஜஸ் வருங்க. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேங்க. என்றென்றும் இளமையாக வாழ்வதற்கு உங்களுக்கு மிக உறுதுணையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்றென்றும் எனர்ஜியாகவும் இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்து போகிறோம் என்னன்னா அது 70 வயசுன்னு சொல்லி சொல்கிறாரு, அவர் பார்த்தா இவ்வளவு பிரிஸ்காக இருக்கிறாரு. 60 வயசில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கள் 30 வயசுலேயே சந்திக்கிறீங்களா? அப்போனா இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 60 வயசுல ஒரு பெரியவங்க உட்காந்தா எந்திரிக்க முடியலைங்க, எந்திரிச்சா உட்கார முடியலைங்க, பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க, பசி எடுத்தா சாப்பிட முடியலைங்க, படியேற கூட முடியலைங்க, மூச்சு வாங்குதுங்க, இப்படின்னு சொல்லிட்டு பல உடல் உபாதைகளை இன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை 30 வயசுக்காரவங்க கேட்கப்படும் பொழுது எரிச்சலாக இருக்கும். உனக்கு வேறு வேலையே இல்லையா, எனி டைம் ஏதாவது உடலில் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி 60 வயசில் அவங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு 30 வயசுலேயே வந்துருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் தான் என்ன? இப்போ அப்போனா பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லை, 60 வயசில் நாமளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சுமையாக இல்லாமல் இது மாதிரி அணத்தாமல் நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நம்ம இதில் நிறைய பேருக்கு இது மாதிரி தோணும். அப்போ அதுக்கு என்னதாங்க பண்ணணும்? நிச்சயமாக அதுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்யூஷன் இந்த வீடியோ பார்த்து முடியவுள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும். பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ள சரியாக இருந்தால் மட்டும்தான் முதுமையிலும் இளமையாக நம்மளால் வாழ முடியும். அப்போ இளமையாக இருக்கும் பொழுதே இந்த கல்வி நமக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக சூப்பராக இருக்க முடியும். என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடல், மனம், ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக நம்மளுடைய மனித உடலை பிரிக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய உடல் மட்டும்தான் இருக்குது, இந்த உடலுக்கு தேவையான சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த உடல் இயங்குவதற்கு நமக்கு மனம் அப்படின்ற ஒன்று இருக்குதுங்க. இந்த மனம் தான் உங்ககிட்ட சொல்லுது, உட்காரு, எந்திரி, நட, சாப்பிடு, தூங்கு, இப்போ இவர்கிட்ட பேசு, இங்கே பாரு அப்படின்னு எல்லாமே எப்படி உடலாக செயல்படுது அப்படின்னா அது மனதின் மூலமாக அந்த உடல் செயல்படுகிறது. மனமே உடலை இயக்குகிறது. மனம் சீரானால் உடல் சீராகும். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு படி போயிட்டாங்க. இந்த மனம் என்பது சாந்தமாக இல்லை. இன்னைக்கு மனம் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டென்ஷனா, எரிச்சலா, கோபமா, பொறாமையா, தாழ்வு மனப்பான்மையா, இப்படி நிறைய விதங்களில் இந்த மனம் வேறுபட்டு இருக்குது ஒவ்வொரு நபர்களுக்கும். இந்த மனம் ஏன் இப்படி வேறுபட்டு இருக்கு? இந்த மனதை சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் சந்தோஷமா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிலையில கொண்டு வரும் பொழுதுதான் இந்த உடல் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சரியான விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த கெட்ட குணங்களான இந்த விஷயங்கள்லாம் எப்படி மனதை ஆளுமை செய்கிறது? அப்ப அந்த மனதிலிருந்து அந்த கெட்ட விஷயங்களை நீக்கணுமா, கெட்ட விஷயங்கள்லிருந்து மனதை ஒதுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு ஒரு படி மேலே போறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆன்மா, இந்த ஆன்மாவை, மனதை இயக்குகிறது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உடல் என்பது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேரை சொல்றோம். ஆனால் அது இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா ஆன்மாங்க அப்படின்றாங்க. அப்போ ஆன்மா நம்மளுக்குள்ள மனதின் மூலமாக நமது உடலை இயக்குகிறது அப்படிங்கும் பொழுது நாம் உடலை மட்டும் சரி செஞ்சால் பத்தாது, மனதையும் சரி செய்யணும், ஆன்மாவையும் சரி செய்யணும். அப்போ இந்த 3ஐயும் எப்படிங்க நம்ம சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அருமையான எளிமையான தீர்வுகள்லாம் சொல்லி வாழ்வியல் முறைகளாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த உடல் என்பது ஒரு இயந்திரம், இது ஒரு மிஷின். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினுக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைக்கி நிறைய மிஷின் நீங்கள் வாங்கும் பொழுதே அவங்க மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க. ஒரு 4 சர்வீஸ்க்கு ஃப்ரீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காருன்ற வாகனம் ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கொடுத்துறாங்க. ஒரு 2 வீலர்ன்ற மிஷினுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு மிக்சிக்கு, ஒரு கிரைண்டருக்கு, சரிங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, டிவிக்கு, என்னங்க இதோட எப்படிங்க கம்பேர் பண்ணுறீங்கன்னா அது ஒரு இயந்திரம் போல நம்மளும் ஒரு இயந்திரம் தான் இந்த உடல் என்ற இயந்திரம். நீங்கள் கையை காலை இயக்கணும்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த லூப்ரிகேஷன்ஸ் வேணும்,
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு டிஸ்க்கு, அதாவது நம்ம வந்து ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அது மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இது ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு வாசர் இருக்கும், அப்புறம் லூப்ரிகேஷன் ஆயில் வந்து கிரீஸ் லிக்யூட் எனி ஒன் இருக்கும். கரெக்டுங்களா? அது ஈஸியாக வந்து மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் அப்படி தாங்க வச்சுக்கிறாங்க. அதுபோக இந்த கையை வந்து நம்ம இயக்குறதற்கு உள்ளுறுப்புகள் மூலமாக கமாண்டிங் கிடைக்கணும்ல. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொக்லைன் வந்து பண்ணணும்னா அப்போ அதுக்குள்ளே சில வயர் கனெக்ஷன் இருக்குது. அந்த வயர் கனெக்ஷன் உள்ளே போய் இயக்குவதற்கு ஒரு மோட்டார் இருக்குது. உடம்புக்குள்ளேயும் அப்படி தான் நமக்கு உடம்புக்குள்ளே நிறைய மோட்டார்கள்லாம் வச்சு உடல் என்ற இயந்திரத்தை இயங்க செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மிஷின் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு கரண்ட் பவர் தேவை. பார்த்தீங்களா? அந்த கரண்ட் பவர் இருந்தால் தான் அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும், ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு மிஷினாக இருக்கணும்னா நம்ம உடம்பு அதுபோல் உடல் என்ற இயந்திரத்தை இயக்க மனம் என்ற அந்த கரண்ட் தேவை அப்படின்றாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த மனம் என்ற கரண்ட் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி நமக்கு பூரா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நோய்வாய்ப்படும் பொழுது எப்படி இருக்குது நீங்கள் கவனித்து பாருங்களேன். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது, ஹாப்பியாக இருக்கும் பொழுது பாருங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூப்பராக ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது. ஆனால் நோய்வாய்ப்பட்ட உடனே நீங்கள் பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு டிசீஸில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸு அல்லது ஒரு 6 மாத கேப், ஒரு 3லேருந்து 6 மாத கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக உங்களுடைய மனம் முதல்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்ட பிறகு தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் உங்களுடைய தூக்கமெல்லாம் கெட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டிருந்துச்சான்னு கேட்டு பாருங்களேன். ஆமாம் அப்படின்பாங்க. 100% எல்லா பெர்சன்ஸுமே. அப்போ பாருங்களேன், அவருடைய மனம் ஃபஸ்ட்டு எப்படி கெட்டு போச்சு? பிஸ்னஸில் நட்டமாயிருச்சுங்க, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைங்க, சொத்து பிரச்சனைங்க, ஏதோ ஒன்று அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பாங்க, ஆழ்ந்த கவலையில் போயிருப்பாங்க, ஆழ்ந்த டென்ஷனில் போயிருப்பாங்க. கோபம், எரிச்சல், டென்ஷனு, அப்புறம் கவலை, இரவு ஃபுல்லாக சிந்திச்சுக்கிட்டே தூக்கம் இல்லாமல் இப்போ தான் அங்கே ஸ்ட்ரோக் வந்தது. பிபி வந்த பேஷண்ட்ஸ் எல்லா பேரையும் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அப்போ இதே மாதிரி டென்ஷனுங்க, என்னோட ஒர்க்கு ஃபீல்டே பயங்கரமான டென்ஷன் ஒர்க்குங்க, அதனால் வந்து எனக்கு பிபி வந்துருச்சுங்க. பாருங்களேன். அப்போ உங்களுடைய மனதை சரி செய்தால் உங்களுடைய உடலை சரி செய்யலாம். ஓகேங்களா? அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கேட்டு பாருங்கள். ஒரு 10 வருஷமாக டயபெட்டிக்ங்க, ரைட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் உங்களுடைய மனசில் முதல்ல பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்கள். ஆமாங்க அப்படின்பாங்க. அவ்வளோ வேணாங்க, ரொம்ப சிம்பிளாக போங்க. இன்றைக்கி இளமையிலிருந்து முதுமை தோற்றம் மாறுறதுல ஃபஸ்ட்டு விஷயம் ஹேர் ஃபால் தான். அப்போ தலைமுடியெல்லாம் உதிர்ந்துருச்சுங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வழுக்கை ஆயிடுச்சுங்க அப்படின்னா தலைமுடி எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதிர ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டு பாருங்களேன். அப்போ கூட அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிருந்தேங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக நான் தூக்கம் இல்லாமல் இருந்தேங்க அப்படின்பாங்க. அப்போ தான் தலைமுடியே உதிருது. கரெக்டுங்களா? மனம் சீரானால் இவை எல்லாம் சீராகும். மனம் கெட்டு போனால் உடலில் இது போன்ற பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். கரெக்டுங்களா? ரைட். இந்த மனம், நீங்கள் ஏன் கோபமாகறீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஆன்மாவினுடைய பதிவுகள் உள்ள நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஆழ் மனதில் பதிவாகி இருக்குது அப்படின்றாங்க. அதையும் கிளியர் பண்ணணும்ல. அது கிளியர் ஆகாதனால நாம் எஃபெக்ட் ஆகிறோம். நீங்கள் பாருங்களேன், ஒரு சில பேரை அவங்கள சொல்லும் பொழுதே அந்த மனதோட கேரக்டரை சம்மந்தப்படுத்தி சிலர் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ அவன் இருக்கான்ல பயங்கரமான கோபக்காரன்பா, அந்த கோபக்காரன் வராம்பார் அப்படின்னு. இவன் பெரிய பயந்தாங்கூலிங்க, பெரிய பயப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. பாருங்களேன். அப்போ இப்படி ஒரு அவரோட கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மனதை சம்மந்தப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா பாருங்களேன். இதெல்லாம் வந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆன்மாவின் பதிவுகள். இது நம்மளுடைய மனதில் 3 மனம் இருக்குது. வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிமனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 2 மனமும் செயல்படுறது உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? வெளிமனம் வேற ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இல்லை வெளிமனம் இந்த வேலையை கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை மாட்டுங்க, இதை கலட்டுங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் வேற.
அப்புறம் அவன் வந்துருவானா, அவன் வரமாட்டானா, அப்புறம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். பாருங்க, ஒரே சமயத்துல 2 மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வெளி மனம், உள் மனம். ஆமா. அதுபோல ஒன்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன செய்யறதுக்கு இறங்கும். ஒரு மனம் சொல்லும் இதை செய்யின்னு, இன்னொரு மனம் சொல்லும் வேணாம் செய்யாத, ஏற்கனவே எவ்வளோ அப்படிதான் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போ பாருங்க, 2 மனம் உங்களுக்குள்ள செயல்படுது பார்த்தீங்களா? இதுதான் வெளி மனம், உள் மனம். அதுபோல் உள்ளுக்குள்ள ஆள் மனம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க, சப்கான்சியஸ் மைண்ட். இதில் நடந்த விஷயங்களினால் ஏற்பட்ட அனுபவ பதிவுகளை உள்ளே கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதான் ஆள் மனம். சரிங்களா? இதுதான் அந்த ஆன்மாவோட நேரடி கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஆன்மான்ற அந்த பதிவுகள் மூலமாக வந்த விஷயங்களும் அங்கே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதன் மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் அப்படி இருக்கும். ஆமாம், ஒரு சில பேரோட இது கேரக்டருங்க, இது இவரோட கேரக்டருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இவர் இப்படி சாட்சி தான் நடப்பாருங்க, இவர் இப்படி தாங்க உட்காருவாருங்க, இப்படி எல்லாத்தையும் சொல்ல பாருங்களேன். இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஆன்மாவின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட, ஆள் மனதில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் பாதிக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஆன்மாவை சரி செய்யணும், அப்புறம் மனதை சரி செய்யணும், அப்புறம் தான் உடலை சரி செய்யணும். உடல், மனம், ஆன்மா இந்த 3ஐயும் சீர் செய்தால் என்றும் நீங்கள் இளமையே. எப்படிங்க சீர் செய்யலாம்? இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ உங்களுக்கு இதை எப்படி சீர் செய்யலாம் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. நம்ம பார்த்திங்கன்னா, உடலை நீங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா, அதாவது மிஷினை நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, முதல்ல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் தேவையான லூப்ரிகேஷன்ஸ் முதல்ல கொடுங்க. நம்ம எல்லாமே சாப்பிட்றது மேலே தான் கவனம் வைக்கிறோம். இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு நல்லதா, அந்த சாப்பாடு சாப்பிட்டா இதுக்கு நல்லதான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உடலை நம்ம பார்த்திங்கன்னா பராமரிக்கணும். பராமரிக்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? முதல்ல எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஜாயின்ட்ஸ் இருக்குதுங்க, உள்ளுக்குள்ளே அரைக்கிற மிஷின் இருக்குதுங்க, இது எல்லாத்துக்கும் முதல்ல லூப்ரிகேஷன்ஸ் முக்கியம். நீங்கள் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வண்டியை நீங்கள் அதாவது ஒரு காரு, ஒரு 2 வீலர் அப்படி வச்சுங்களேன். இந்த உடல் என்ற வாகனம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வாகனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒரு கார் வாங்குறீங்க, இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ்க்கு போகப்படும் பொழுது எல்லாம் உள்ளே பிரித்து எல்லா ஜாயின்ட்ஸ் எல்லாம் கலட்டி இது பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை. அங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, கிளச்சுக்கு ஆயிலு, இப்படி ஃபுல்லாக முதல்ல எல்லாத்துக்குமான லூப்ரிகேஷன்ஸ் ஆயிலை ஊற்றுவாங்க. நீங்கள் அடுத்த முறை சர்வீஸுக்கு போகப்படும் பொழுது முதல்ல அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதனுடைய டென்சிட்டி மாறிடுச்சு, உடனே மாற்றிடுங்கன்றுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எல்லாம் மாற்றணுமாங்க. லூப்ரிகேஷன் ஆயில் உங்கள் உடம்புக்குள்ளே இது மாதிரி லூப்ரிகேஷன்ஸ் ஆயிலெலாம் இருக்குதே, அதை ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணோமா, சுத்தப்படுத்தினோமா, ப்ரொடியூஸ் பண்ணோமா, பாதுகாத்தோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு மிஷின், ஒரு கார் நல்லா இருக்கணும்னா அதுக்குள்ளே இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கிளச் ஆயில் போன்ற இந்த விஷயங்கள்லாம் சீராக இருந்தால் தான் மற்ற விஷயம். மற்ற எக்ஸ்டர்னலாக வெளியில் காரை தொடச்சி மட்டும் வச்சுருந்தாலும் கார் நல்லா ஓடாதுங்க. உள்ளே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா தான் சவுண்டே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன் கொடுக்குறது. இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இந்த லூப்ரிகேஷன் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் மிக அருமையாக திரும்ப 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 அங்கே பதிவு பண்ணி வாழ்வியல் முறைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அவங்க பார்த்திங்கன்னா வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி முதல்ல குளித்தாங்க. இன்றைக்கி அந்த பழக்கத்தையே விட்டுட்டோங்க. நம்மளுடைய கிளைண்ட்ஸில் இன்றைக்கி எல்லா பேரும் அதை சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அதை சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த ஆயில் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 60 வயதில் நீங்கள் போய் யோசிக்கக்கூடாது, என்னடா இது இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி 30 வயசுலேயே 60 வயசில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? அது வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உடல் முழுவதும் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கும் சில வரைமுறைகளை சொல்லி வச்சுக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதாவது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்கான நாள், அதுபோல் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்குரிய நாள் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த நாளில் கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெய் தேய்ச்சிக்க, கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்க அப்படின்ட்டாங்க. பாருங்களேன், இதில் கூட சில வேறுபாடுகள். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செயல்படுது. இதில் பித்தத்தில் அங்கே டைரெக்டாக குளிர்ச்சியை நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த வாதத்திலும் கபத்திலும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான குளிர்ச்சியை கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதை அளவாக பயன்படுத்துகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெயும், உடம்புல நமக்கு கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக நல்லெண்ணெயும் தேய்ச்சி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிருங்களேன். நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு மூட்டு ஜாயின்ட்ஸ்கள் எல்லாம் சவுண்டு வருதா? இப்போவே 30 வயசுலேயே உங்களுக்கு காலில் ஜாயின்ஸ்லாம் சவுண்டு கேட்குதுங்களா? ஆயில் பாத்தை எடுங்க,
ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்து புதன்கிழமை எடுக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையே மறுநாளே உங்களுடைய ஜாயின்ஸில் சவுண்டு காணாம போயிடும். அதை அப்படியே ஒரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிசுபிசுப்பு தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு இலையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பசுமையான ஒரு செடியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா அப்படி ஒரு பசுமையாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு கடக் படக்குன்னு சவுண்ட் வருது பாருங்களேன், அந்த இடம் ட்ரையாக இருக்கும். அப்போ இதை மட்டும் நீங்கள் கடைபிடிங்களேன். இந்த ஆயில் பாத்தை உங்களுடைய உடல் என்ற இயந்திரம் லூப்ரிகேஷன் கிடைச்சி சூப்பராக இயங்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கழிவு நீக்கம், இந்த மூன்றிலுமே கழிவு நீக்கத்தை நீங்கள் பண்ணுங்க, சூப்பர். உடலும் மனதிலும் ஆன்மாவிலும். அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வை வேர்க்கிறதுக்கான வேலையே இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம உடம்புல வேர்வை வேர்க்கிறதுக்கு வேலையே இல்லை. அதாவது கொஞ்சம் லைட்டாக வேர்த்தா கூட ஃபேனை போடுங்க, ஏசியை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே இல்லை. வேர்வையை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்துரும். அவங்க வந்து வேலை பார்க்கப்படும் பொழுது உட்கார்ந்துருக்கும் பொழுது வேர்த்துரும். இன்னைக்கு அப்படி இல்லை, வேறு வழியே இல்லை. அதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை வேர்க்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிடணும். ஒன்றும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள், வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து பண்ணுங்கள். அது மூலமாக வேர்வையை வெளியேற்றுங்க. இதன் மூலமாக எல்லா ஜாயின்ஸும் லூப்ரிகேஷன் கிடைக்கும். இது நம்மளை என்றும் இளமையாக வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த மசில்ஸ் லூஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய முதுமை தொடுறதுக்கு கொண்டு போகுது. அப்போ நீங்கள் இது மாதிரி வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம் போகிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியல என்ன ஃபிட் ஆயிரும், உங்களுடைய மசில்ஸ் ஃபிட் ஆயிரும். ஆமாம், டயபெட்டிக் வந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மசில்ஸ் எல்லாம் தொலைதொலன்னு தோங்கும். நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் மசில்ஸை டைட் பண்ணுங்கள். ஜிம்மு கூட போகலாம், டைட் பண்ணுங்கள். உங்களுடைய சர்க்கரையின் அளவே குறைஞ்சிரும். அப்போ பாருங்களேன், நம்மளுடைய உடலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வேர்வை வெளியேற வச்சு, அப்போ வேர்வை இப்படியும் வேர்க்கவே இல்லைங்க. ஏன்னா அதையுமே இன்றைக்கி ஏசி ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு சைக்கிள் வாங்கி வச்சு வீட்டில் ஓட்டுற மாதிரி ஆகிட்டாங்க. ஜிம்முக்கு போனால் ஏசி ரூமுக்குள்ளேயே ஃபிட்னஸ் சென்டரில் செய்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் ஸ்டீம் பாத் எடுங்க, ஓகேங்களா? ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு தனியாக ஏதாவது சென்டரில் போய் பண்ணலாமா? பக்கத்தில் இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லையா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவி பிடிங்க. சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூக்லிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம், அது மட்டுமே போதும். சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு யூக்லிப்டஸ் ஆயில் போடுங்க, அப்படியே வந்து பாயிலிங் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உடம்பு முழுவதும் வந்து வேர்வை நல்லா வேர்த்து கொட்டுற மாதிரி பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் அவசியம் இந்த மாதிரி வந்து ஆவி பிடிச்சி வேர்வை கழிவுகளை வெளியேற்றுங்க. ஏன்னா இதுதான் வளர்சிதை மாற்ற கழிவுகள். நீங்கள் இளமையில் முதுமையான தோற்றம் நீங்கள் போகிறீங்கன்னா, இந்த ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா, இந்த கழிவுகளை பூரா வெளியேற்றிட்டீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய செல்கள் நல்லா புதுப்பிக்கப்படும். நீங்கள் என்றும் இளமையாக இருக்க முடியும் ஆவி பிடிக்கிறது மூலமாக. உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி தோற்றம் தெரியுதா, சுருக்கம் இருக்குதா, ஃபேஸில் கருப்பான புள்ளிகள் இருக்குதா, இதுக்கெல்லாம் நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு வாங்க. வெறும் முகத்துக்கு மட்டும் ஆவி பிடிக்கணும் இல்லைங்க, உடம்பு முழுவதும் ஆவி பிடிங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபேஸுக்கு மட்டும் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா இங்கே வேர்வை கழிவுகள் மூலமாக இங்கே வெளியேறும். உடம்புல தான் ஃபுல்லாக கழிவுகள் இருக்குது, திரும்ப அடுத்து ஏறி வந்து இங்கே வந்து நின்றுக்கிறோம். அதனால் பண்ணினீங்கன்னா அன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும். உடம்பு முழுவதும் ஆவி பிடிச்சிங்கன்னா என்றென்றும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. மனம் அதுபோல் வந்து உடலை இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுபோல் மனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எந்த குணங்களில் நம்ம இருக்கிறோம், நம்மளை யார் ரிமார்க் பண்ணுறாங்க, நீ ரொம்ப பயங்கரமாக கோவப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, உடனே எடுத்துக்கோங்க. ஓ ரைட்டு, அப்போனா இதை நான் மாற்றி ஆகணும். ஏன்னா கோபம் என்ற உணர்வு உங்களுடைய நரம்பு மண்டலங்களை பாதிப்படைய செஞ்சிடும். நீங்கள் கவலையிலேயே இருக்கிறீங்களா, அதிகமாக உங்களுடைய கவலையிலேயே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறாமல் இருக்கணும். அப்போ அந்த அந்த உணர்வை முதல்ல வெளியில் எடுத்து போடுங்க, ஓகேங்களா? பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் கவலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பயத்திலேயே இருக்கிறீங்களா நீங்கள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி பிளேடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரின் வந்து கட்டாயி போகுதுங்க, கம்மியாக போகுதுங்க, அதிகமாக போகுதுங்க, எரிச்சலோட போகுதுங்க, உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகிறாருங்க, ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் போன்லாம் வந்து ஒரே பெயினுங்க, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. யாருக்கு? பயம் என்ற உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வருங்க, பார்த்தீங்களா? அப்போ இதை முதல்ல கிளியர் பண்ணணும் இல்லையா? இதற்கு எல்லாத்துக்கும் நல்ல குணம் அப்படின்னா அது ஒரே ஒரு குணம் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா கோபம், கவலை, பயம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை எல்லாமே போயிடும். இந்த ஒரு மனநிலைக்குள்ளே வர்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? இதுதான் தெரிஞ்சிருச்சு நமக்கு, நம்ம வந்து கோவப்படுற ஆள் அப்படின்னு சொல்லி. அப்போ
இப்போ சந்தோஷமாக இருந்துட்டா இது கிளியர் ஆயிரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள்ள நாம மாறக்கூடிய ஒரு சூழல். ஓகேங்களா? அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியாக தான் நான் எதனாலும் ஹேண்டில் பண்ணுவேன். இல்லைங்க என்னோட பிஸ்னஸ் அப்படிங்க, ஐயோ என்னோட ஃபேமிலி அப்படிங்க, இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கங்க. அ என்னோட பிஸ்னஸில் இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க போனால் தான் என்னை டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான் உங்களுக்கு வந்து கவலை, பயம், கோபம், பொறாமை இதெல்லாம் வந்து உருவாக்குறவங்க. ஆனால் சந்தோஷம்ன்றது உங்களுக்குள்ள தான் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வரப்படும் பொழுது, ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால் கட் பண்ண முடியும். அதனால் சந்தோஷம்ன்ற ஒரு மனநிலையில் நாம் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உறுப்புகளை என்றென்றும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது உங்களுடைய உடம்பு லேசாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே காற்றா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கோபமாகும் பொழுது இறுக்கமாகுது உங்களுடைய பாடி. கவலையாக இருக்கப்படும் பொழுது தொளன்னு ஆயிடுது உங்களுடைய பாடி. கவனித்து பாருங்களேன். பயமாக இருக்க பொழுது நடுங்குது உங்கள் பாடி. சந்தோஷமாக இருக்க பொழுது மட்டும்தான் நீங்கள் வந்து 120 கிலோ இருக்கிறீங்கன்னா கூட 60 கிலோ இருக்கிற மாதிரி லேசாக இருக்குது, பறக்குது. அப்படியே நல்லா கலகலன்னு ஒரு 15 நிமிஷம் அப்படி ஒரு சிரிக்கிறீங்க, ஒரு காமெடி வீடியோ பார்க்குறீங்க. அப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரித்து உடம்பே லேசாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புல்லரிக்கும், வேர்வை அந்த துவாரங்கள் ஓப்பன் ஆன மாதிரி அப்படி விரிஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது நாளமில்லா சுரப்பிகளை தூண்டிவிட்டு உடல் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு ஹார்மோனை வந்து கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா குதூகலிக்க வச்சுருக்கு. அப்போ எல்லா ஆர்கனும் சூப்பராக இயங்குங்க. அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே உள்ளே வந்துடுங்க. பெட்டர். எப்படிங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்குதா அப்படின்னா, நிச்சயமாக ஆன்மாவை நம்ம சரி செய்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை பண்ணும் பொழுது சந்தோஷமாயிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆன்மாவில் இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பதிவுகள் உங்கள்கிட்ட அப்படியே வெளியில் வரும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலங்கின தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அடியில் இருக்கக்கூடிய கல்லே தெரியாது. அடியில் இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டீங்க, தண்ணி கலங்கி இருக்குது, தெரியாதுல்ல. ஒரு தங்கம் வைரம் போட்டீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கலங்கி இருக்கிறதுனால தெரியாது. அதான் நம்ம மனம் கெட்டு போயிருக்கிறதுனால. ஓகேங்களா? மனதை அமைதிப்படுத்தினால் ஆன்மாவில் ஆன்ம பதிவுகளாக இருக்கக்கூடிய அடியில் கூழாங்கல் கிடக்குதா, தங்கம் கிடக்குதா, வைரம் கிடக்குதா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்கூட வெளியே தெரியும். அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வெளியே தூக்கி போட்டு அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலங்கிய மனதை நீங்கள் திரும்பவும் அதை நிதானமாக்குறதுக்கு மெடிடேஷன். தினம்தோறும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. அவ்வளோதான். உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு பசுமையான வெளியெல்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அதாவது பஞ்சபூத சக்திகளும் உங்களுக்குள்ளே வந்து கிரகிக்கப்படும். அப்படி ஒரு அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே உங்களோட தியானம் பண்ணுங்க. தியானம்னா தெரியாதுங்க, ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து உங்கள் மனதுக்குள்ளேருந்து வரும், அவன் அப்படி பண்ணலாமா, அவன் பண்ணது தப்பு இல்லை, இப்படி அப்படிலாம் வரும். ஓகேங்களா? அங்கே போய் இதை கொடுக்கணுமே, இங்கே போய் இதை வாங்கணுமே, எல்லாம் வரும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து அந்த குப்பைகள், இந்த குப்பைகள்லாம் அதான் அந்த கலங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே வெளியேறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் அப்படியே வெளியேறினதுக்கப்புறம் நிதானமான ஒரு சூழல் ஏற்படும். நிதானமான சூழலில் உங்களுடைய அந்த ஆன்ம பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கம், வைரம் எல்லாத்தையும் வெளியே காமிக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அன்பானவங்க தான், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க தான். பாருங்க, ஒரு குழந்தையாக குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் நம்ம மேலேயும் அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே யாரும் அங்கே இது பண்ணலை. ஓகேங்களா? அதுபோல் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக சிரித்தோம். கேட்டுங்களா? அப்போ அப்படி இருந்த ஆன்மா அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போச்சு. கேட்டுங்களா? அப்போ மீண்டும் நம்ம அந்த நிலையை இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் காலை மாலை 2 வேளையும் பண்ணுங்களேன், சூப்பராக இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்மா சந்தோஷமான மனநிலைக்குள்ளே வரும். சந்தோஷமான மனநிலைக்குள்ளே ஆன்மா வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், எல்லாம் உங்களுடைய மனம் எல்லாம் சீராகும். மனம் சீரானால் என்ன ஆகும், உங்களுக்குள்ள செரோட்டின் ஹார்மோன் சூப்பராக சுரக்கும். இது என்றென்றும் உங்களை சந்தோஷமாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறோம். எல்லா ஆர்கனையும் சூப்பராக செயல்பட வைக்கும். உறுப்புகள் என்றென்றும் இளமையாக மாறும். இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் ரெகுலராக பண்ணி பாருங்களேன். 3 வாரம் தாங்க. 3 வாரத்தில் உங்களுடைய முகத்தில் ஒரு மிகப்பெரிய தேஜஸ் வருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 60 வயதுக்காரங்களும் பண்ணலாம், 30 வயதாக நீங்கள் மாறலாம். 30 வயதில் நீங்கள் இருந்துக்கிட்டு 60 வயதில் வரக்கூடிய பிரச்சனை பூரா வந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா,
இதை பண்ணுங்களேன், 3 வாரத்தில் ரொம்ப அருமையாக உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேங்க. என்றென்றும் இளமையாக வாழ்வதற்கு உங்களுக்கு மிக உறுதுணையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்றென்றும் எனர்ஜியாகவும் இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்து போகிறோம் அப்படி என்னன்னா அது 70 வயசுன்னு சொல்லி சொல்கிறாரு, அவர் பார்த்தா இவ்வளவு பிரிஸ்காக இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அது மாதிரி நீங்கள் பிரிஸ்காக இருக்கணும்னா இந்த ஒரு ஜூஸ் போதுங்க. சொல்கிறேன் கேட்டுக்கங்க. காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெண்பூசணி சாறு ஒன்று சாப்பிட்ருங்க முதல்ல. இல்லைங்களா, ஒரு வெண்பூசணி சாறு சாப்பிட்ருங்க. இது ரொம்ப சூப்பராக உங்களை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணி கொடுக்கும். இந்த உடல், மனம், ஆன்மா 3க்குமான கிளென்சிங்க்கு இது வந்து அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வெண்பூசணி சாறு ஒன்று சாப்பிட்ருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜூஸ் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 10-15 எடுத்துக்கங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வந்து ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்பு 4லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அத்திப்பழம் 2 சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் 2 சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் பண்ணுங்கள். அதாவது நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்குறீங்க, அதாங்க. இதை 2யும் ஜூஸ் பண்ணி காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஒரு 150 ml நம்ம வந்து இந்த ஜூஸை வந்து சிப் பண்ணி சாப்பிடணும். சுவைச்சு சிப் பண்ணி சாப்பிடணும். ஆமாம், இது கூட வேணும்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பு திராட்சையும் அத்திப்பழமுமே நல்ல இனிப்பு கொடுத்துரும். ஒருவேளை இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்றென்றும் இளமையாக வாழ்வதற்கு இந்த ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பயன்படும். அன்றைய நாளே நல்ல எனர்ஜியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இது பல வகையில் பல உறுப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். உயிர் சக்தியை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உயிர் சக்தியை மேம்படுத்துவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடல், மனம், ஆன்மா 3ம் சீராக இருந்தால் உங்களுடைய உயிர் சக்தி சீராக இருக்கும். உயிர் சக்தி சீராக செயல்பட்டால் நீங்கள் என்றென்றும் இளமையே. 30 வயதிலும் நீங்கள் 60 வயதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குதுன்னா உடனடியாக கடைபிடித்து அதிலிருந்து இன்னொரு 10 வயசை குறைச்சிக்கங்க. 20 வயசில் நீங்கள் எப்படி எனர்ஜியாக பிரிஸ்காக இருந்தீங்களோ அந்த வயசுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. என்றென்றும் இளமையாக வாழ இவை அனைத்தையும் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.